ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். அந்நிய அக்கினிகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கடந்த நாளிலே ஆகாமியம் இல்லை என்றால் துன்மார்க்கம் என்கின்றதான அந்நிய அக்கினி குறித்து பார்த்தோம். தொடர்ந்து இந்த நாளிலே பார்க்கின்ற பொழுது தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சகரியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். தியான வசனம் 2ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். இங்கே இந்த வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இங்கே கர்த்தருடைய பிள்ளையின் பெயரிலே குற்றம் சாட்டுகிற சாத்தானின் செயலை பார்க்கிறோம். ஆக ஆண்டவர் இந்த குற்றச்சாட்டை அந்நிய அக்கினி என்று சொல்லுகிறார். சாத்தானின் குற்றச்சாட்டுதல். ஆகையினாலே இவன் அக்கினின்று தப்பிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்று அவர் அங்கே சகரியா கூறுகிறதை நாம் வாசிக்கிறோம். பிரதான ஆசாரியனாகிய யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். சாத்தான் அவனுக்கு விரோதமான காரியங்களை செய்வதற்காக அவனுடைய வலது பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறான். அந்த சந்தர்ப்பத்தில் தான் கர்த்தர் சாத்தானை விதமாய் கடிந்து கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனவே இங்கு கூறப்பட்டுள்ள அக்கினி என்பது சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிறவனாகிய சாத்தான் நம்மை குற்றப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களை குறிக்கிறது. பிரதான ஆசாரியன் எனப்படுபவன் தேவ ஜனங்களுக்காக தேவனுக்கு முன்பாக ஊழியங்களை நிறைவேற்றுகிற ஒருவனாய் இருக்கிறான். நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியர்களாக ஏற்படுத்துகிறது என்று கூறப்பட்டுள்ளது போல, இந்த யோசுவா தேவனுக்கு முன்பாக தோல்விகளும் பலவீனங்களும் உள்ள ஒரு மனுஷனாக இருந்தான் என்பது உண்மைதான். எனவேதான் அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தான் என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தால் பாவங்களற கழுவப்பட்டு அவரை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனை பற்றும் நல் மனச்சாட்சியின் உடன்படிக்கைக்குள் பிரவேசித்து பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் பெற்றிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் உணர்த்துகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மேன்மையான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் அனுபவங்களையும் பெற்று கிறிஸ்துவுடன் உன்னதங்களில் வீற்றிருக்கும் நம்முடைய ஜீவியத்திலும் அவ்வப்பொழுது சில பலவீனங்களுக்கும் தோல்விகளுக்கும் இடமுண்டாகிறது. அவைகளின் நிமித்தமாக இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் என்று அறியப்படும் பிசாசானவன் நம்மை நமது தேவனுக்கு முன்பாக குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான். ஆனாலும் நாம் நம் தேவனால் அக்கினின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளிகளாய் இருக்கிறோம். ஏனெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றிருக்கிற நாம் தேவனால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரால் தேவ நீதியை அடைந்திருக்கிறோம். மேலும் ஆழமான சத்தியங்களை விசுவாசித்து நம்மை நாம் அவற்றுக்கு ஒப்புக் கொடுத்து நீதியிலிருந்து நீதிக்கு கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியமாயிருக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் எத்தனையோ முறை கர்த்தரை பரீட்சை பார்த்து அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தி ஆண்டவருக்கு எதிர்த்து நின்று அவருக்கு விரோதமாக முறுமுறுத்த போதிலும் அவருடைய சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் அவர்களை குறித்து கொடுக்கும் சாட்சி நம்மை ஆச்சரியமடைய செய்கிறதல்லவா? அங்கே பாருங்கள், எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம் சொல்கிறது, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார். என்ன அருமையான ஆண்டவர்! குற்றம் சாட்டுகிறது அந்நிய அக்கினி. ஆண்டவர் அதை வெறுக்கிறார். எனவே தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் வரும் குற்றங்களின் நிமித்தம் பிசாசு உன்னை குற்றப்படுத்தும்படியாக நீ இடம் கொடுக்க வேண்டாம். அப்படி என்றால் உன் தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு உனக்கு தைரியம் இல்லாமல் போய்விடும். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதாக 1 யோவான்
3 20 முதல் 22 வசனங்களிலே வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் பலவீனங்களின் நிமித்தம் பிசாசு உன்னை குற்றப்படுத்தாதிருக்கும்படி நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? சங்கீதம் 109:31 ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கிறவர்களில் நின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பார்சத்தில் நிற்பார் என்று நாம் வசிப்பது போல, நாம் எளியவர்களாயிருந்தால் நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிற பிசாசின் வல்லமைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக கர்த்தர் நம்முடைய வலது பார்சத்தில் நிற்பார். அதோடு நம்மை நம்முடைய தேவனுக்கு முன்பாக குற்றம் சாட்டுகிற பிசாசானவன் தள்ளப்பட்டு அவன் அழிவை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆட்டிக்குட்டியானவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் உரிமை பாராட்டி கர்த்தர் நமக்கு கடந்த நாட்களிலே தந்த வெற்றிகளை அறிக்கை செய்து சாட்சியின் வசனத்தினால் அவனை நாம் ஜெயிக்க வேண்டும். இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 12 மற்றும் 11 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். மேலும் தாங்கள் நிர்பாக்கியம் உள்ளவர்களும் பரிதபிக்கப்பட்டவர்களுமாய் இருந்த போதிலும் தாங்கள் ஐஸ்வர்யவான்கள் என்றும் திரவி சமணர் என்று கூறிய லவோதிக்கேயா சபையாரைப் போல நாம் நம்முடைய உண்மையான நிலவரத்தை உணராதவர்களாக இருப்போம் என்றால் கர்த்தர் நமக்காக சாத்தானை கடிந்து கொள்ள முடியாது. மாறாக நம்முடைய நிலவரத்தை நாம் உணர்ந்து அதை தேவனுக்கு முன்பாக ஒத்துக்கொள்கிறவர்களாக இருந்தால் மாறிப்போகாத ஆசாரியத்துவமுள்ளவராயிருக்கிற நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் நமக்காக பரிந்து பேசி நம்மை நிலைநிறுத்துவார். நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க ஆண்டவர் வல்லமையுடையவராயிருக்கிறார். அவர் நமக்காக பிதாவிடம் வேண்டுதல் செய்யும்போது நீங்களும் நானும் சாத்தானால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிற அக்கினியினின்று தப்பிவிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம். இஸ்ரவேலர் தேவனை விட்டு பின்வாங்கியிருந்த காலத்தில் கொடிய உபத்திரவங்களை அனுபவித்தார்கள். தேவனை விட்டு தூரமாக போனதால் அவருக்கு விரோதமான பாவங்களும் அவரிடத்திலே காணப்பட்டன. ஆனாலும் அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களாயிருந்தார்கள். பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவின் வாழ்க்கையிலும் இதுதான் காணப்பட்டது. இங்கே அவனுடைய காரியத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது இது உண்மையாயிருக்கிறது. எனவே அவனை குற்றப்படுத்த தேவன் சாத்தானுக்கு இடம் கொடுக்கவில்லை. மாறாக அவனை குறித்து அவர் இவன் அக்கினி என்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி என்று கூறி சாத்தானிடம் வழக்காடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, குற்றம் சாட்டுதலிலிருந்து ஆண்டவர் அவனை மீட்டெடுக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். நீ தேவனை விட்டு தூரமாய் சென்றிருப்பாய் என்றால் நான் சிறுமையும் எளிமையுமானவன் என்று நீயும் நானும் நம்மை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தி நம்முடைய குறைகளை குறித்த ஆழ்ந்த மனஸ்தாபத்தோடு தேவனிடத்திலே அவற்றை அறிக்கை செய்து மீண்டுமாக தேவனிடமாய் திரும்பி வருவோம் என்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் நானும் அக்கினின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளியாக இருக்க முடியும். அவர் உன்னை பிசாசின் ஆக்கினைக்கு தப்புவிப்பார். நெறிந்த நாணலை முறியாதவரும் மங்கி எறிகிற திரியை அணையாதவருமாகி அவர் உன்னை தம்மிடம் சேர்த்து கொள்வதோடு உன் வாழ்க்கையை அனல் மூட்டி எழுப்பி உன்னை அக்கினி ஜுவாலையாக மாற்றுவார். எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று கூறி சாத்தானை உன் நிமித்தமாய் என் நிமித்தமாய் அவர் கடிந்து கொள்வார். நீயும் நானும் தேவனிடத்திலே நல் மனச்சாட்சியை பெற்று முற்றிலும் புதுப்பிக்கப்பட்ட ஒரு ஜீவியம் செய்ய முடியும். வேதம் சொல்லுகிறது, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்பதாக ரோமர் 8 வாசிக்கிறோம் அல்லவா? இது நம்முடைய அறைகூவலாக இருக்கும்படியாக தேவனிடமாய் ஓடி வருவோம். தேவனிடத்திலே மனஸ்தாபப்படுவோம். தேவனுடைய வல்லமையினாலே நாம் விடுவிக்கப்பட்டவர்களாக நாம் நித்திய அக்கினிக்குள் விழாதவாறு தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுத்து தேவனுக்கு முன்பாக மகிழ்ச்சியோடு காணப்பட நம்மை அவருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம்.
கிருபை நிறைந்த ஆண்டவரே, தேவரீர் கொடுத்திருக்கிற சத்தியத்திற்காய் நன்றி சுவாமி. சகோதரர் பேரிலே குற்றம் சாட்டுகிற இந்த அக்கினியிலிருந்து நாங்கள் ஆண்டவரே விடுவிக்கப்பட நீர் எங்களுக்கு கிருபை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிசாசு எங்களை குற்றப்படுத்துகிற ஒவ்வொரு வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் எங்களுடைய வலது பார்சத்திலிருந்து கர்த்தாவே நீர் எங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறேன். நாங்கள் உம்மால் விடுவிக்கப்பட்ட அனுபவத்தோடு கடந்து சென்று எங்கள் தேவனை மகிமைப்படுத்தவும், இந்த பூவுலக வாழ்வுக்கு பின்பாக தேவனுடைய நித்திய ஆனந்தத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாகவும் நீர் எங்களை வழிநடத்தியால் நம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.